Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம இந்த கூடுதல் உறுப்புகளை காண்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு ஒரு கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுறாங்க, நல்லா கவனமா பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து நமக்கு குரூப் 2 2022ல கேட்ட கொஸ்டின். இந்த மாடல் பாத்துங்க. இப்ப பாருங்க, 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நமக்கு 1296 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 உறுப்புகளா, 7 உறுப்புகளா, 8 உறுப்புகளா, 9 உறுப்புகளா, எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நமக்கு இது வரும் கேட்டிருக்காங்க இந்த ஒரு இதுல. சரியா? இப்ப பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கியூப் இருந்தாலே இதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. இப்ப இது வந்து 1 பிளஸ், எல்லாம் கவனிச்சிங்க, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து n இயல் எண்கள் சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n plus 1/2, அதாவது n. அடுத்து பாருங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா and so on கேட்டாங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இது வந்து ரேரா தான் இந்த மாடல் கேட்கறாங்க, இது கேட்ட மாதிரி தெரியல, ஆனா இந்த மாடல் அதிகமா கேட்பாங்க பாத்துங்க. அடுத்து இப்ப இந்த மாடல் பாத்துங்க, 1 கியூப். இதுல பாருங்க வெறும் n இயல் எண்கள் மட்டும் இருக்கும், இதுல வர்க்க எண் இருக்கும். அடுத்து வந்து கணங்கள் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் 4 கியூப் and so on அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க நமக்கான ஃபார்முலா இதோ இருக்குல்ல, இதுவே தான் n into n plus 1 divided by 2 போட்டுட்டு அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு முறை, இது மேல ஒண்ணு தானே இருக்கு, பவர் ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்று தர அர்த்தம் இல்லையா? அப்ப இது ஒரு முறைக்கு இது எழுதுறோம்னா அப்ப 3ல ஒரு முறை எழுதியாச்சுங்க, அப்ப மீதி 2 இருக்குள்ள பவர். அப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியா? இப்ப இதான் இந்த இதுக்கான ஃபார்மேட், நல்லா பாத்துங்க. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு கணங்களுக்கான என்ன ஃபார்முலா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். n into n plus 1/2 whole square. இதுல என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். எத்தனை உறுப்புகள், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதுதான் n. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்புகள்ங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இப்போ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க, அதோட கூடுதல் அவங்க கொடுத்துட்டாங்க. n into n plus 1 divided by 2 whole square. இதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 1296ன்னு அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப இங்க ஸ்கொயர் இருந்ததுன்னா அதை ஈக்குவல் கலர் நம்ம கொண்டு போகும்போது என்ன, எப்படி போகும், அது ரூட்டா மாறும். அப்ப n into n plus 1 divided by 2 equal to root of 1296. 1296. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 36 into 36 1296. இது வந்து இந்த ஸ்கொயர் டேபிளா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இல்லைன்னா நீங்க 2 2 இனிமேல் ஸ்கொயர் வந்தாலே 2 2 மல்டிபிள் பண்ணி பாத்துருங்க. இந்த லாஸ்ட் உங்களுக்கு இதுக்கு ஒரு க்ளூ தரேன் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 6 இருக்குது. அப்ப நமக்கு 6 வர மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் பார்க்கணும். எதெல்லாம் 6, அதாவது இங்கேயும் 6, இங்க வர நம்பர், இங்க வர நம்பர். இப்ப பாருங்களேன், 26. இப்போ ஃபர்ஸ்ட் 16 போட்டு பாருங்க, 6 6 are 36, 6ன்னு வருதா? அடுத்து பாருங்க, 2 3 are 6 எல்லாம் போடக்கூடாது. இங்க என்ன நம்பர் போடுறோம், இங்க 6 போட்டா இங்க 6, இங்க 2 போட்டா இங்க 2, இங்க 3 போட்டா இங்க 3, ஏன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ இங்க ரெண்டுமே சேம் நம்பரா போடணும். அப்ப 6 into 6 36ன்னு வரும். அப்போ 6ங்கிறது ஒன்ஸ் டிஜிட்ல வருதுல்ல, அந்த மாதிரி இப்ப 16 போட்டு பாருங்க, வரலையா? அடுத்து 26க்கு போட்டு பாருங்க, அதுவும் வரலையா? அடுத்து 36க்கு போட்டு பாருங்க, அதுவும் வரலையா? அடுத்து 46க்கு போட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப 36 into 36 1296. n into n plus 1 divided by 2 equal to 36. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்க டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல் கண்ணன போச்சுன்னா மல்டிபிளுக்கு போகும். இப்போ அதுக்கு முன்னாடி இதை மாடல் பண்ணிருங்க. இங்க வெளியில காமனா இருந்தாலே உள்ள எத்தனை டேர்ம், எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அத்தனைக்கும் அது பொது. அப்ப எல்லாத்தையும் மாடல் பண்ணுங்க. n into n n ஸ்கொயர் பிளஸ் n 1 into n n equal to 2 into 36 72.
இப்போ இந்த 72 ஒன்றா பண்ணுவாங்க n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க நம்ம ஃபேக்டரைஸ் சாதாரணமா காரணிப்படுத்துக முறைதான். ஃபேக்டரைஸ் எடுப்போம் இல்லையா, மல்டிபிள் பண்ணா மைனஸ் 72 ஆட் பண்ணா பிளஸ் 1. என்ன டேபிள் இருக்கு சொல்லுங்க. 8 7s are 8 9s are 8 9s are 7 8 9 8 72 9 8 72 9ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் 1. ஆனா நமக்கு இங்க என்ன வரணும், மைனஸ் வரணும். 72ல நமக்கு மைனஸ் வரணும். அப்ப எதுல நம்ம மைனஸ் போட்டாலும் இங்க மைனஸ் வந்துரும். மைனஸ் பிளஸ் மைனஸ் வந்துரும். ஆனா இங்க பாருங்க மைனஸ் 9ல 8 போட்டா மீதி மைனஸ் 1 வந்துரும். அப்ப இப்படி போடக்கூடாது, இதுல போடுங்க. பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் வந்துருச்சா, 9ல 8 போயிட்டா மீதி 1 பிளஸ் 1 வந்துருச்சு. அப்ப நமக்கான ஃபேக்டர் இதுதான். அப்ப n பிளஸ் 9 ஒரு ஃபேக்டர், அடுத்து n மைனஸ் 8 ஒரு காரணி. இப்ப பாருங்க, இப்ப n இந்த 0 ரெண்டுக்குமே காமனா கொண்டு வாங்க, ஈக்குவல் டு 0 n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்ப n வந்து இங்க வச்சுட்டோம். இப்ப பிளஸ் 9 ஈக்குவல் டு கந்தர போச்சுன்னா மைனஸ் 9 ஆகும். இங்க மைனஸ் 8 ஈக்குவல் கந்தர போனா பிளஸ் 8 ஆகும். இப்ப எப்போதுமே மைனஸ் வேல்யூ வந்து நமக்கு நாட் பாசிபிளா தான் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. அப்போ பிளஸ் வேல்யூ தான் நமக்கான, பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கான வேல்யூ. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் கூடுவாங்க, கூட்டினால் நமக்கு 1296 வரும். 8 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல, சி. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு நிறைய ஸ்டெப் சொல்லி தந்ததால உங்களுக்கு பெருசா தெரியும். இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த கியூப பார்த்ததுமே நமக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது இயல் எண்களுடைய ஃபார்முலாவுல ஒரு ஸ்கொயர் போட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்படியே இங்க இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா ரூட்டா மாறும். இதுக்கு ரூட் எடுத்து இங்க டிவைட்ல உள்ளதை மல்டிபிள் கொண்டு வந்துட வேண்டியதான், ஃபேக்டர் பண்ணிட வேண்டியதான். வெரி சிம்பிள் சம். நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க, ஓகேவா. அடுத்து பாருங்க, இது 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்குது. இதே மாதிரி இப்ப நியூ புக்ல ஒரு क्वेश्चन இதே மாடல்ல இருக்கு. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன், போட்டு பாருங்க, சரியா. இப்ப இந்த சம் பாருங்களேன், 31 பிளஸ் 33 பிளஸ் and so on பிளஸ் 53 இருக்கு. இதுல எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண்களா இருக்கு, சரியா. இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களா இருக்குது. இப்ப இந்த क्वेश्चनக்கும் இதுக்கும் பாருங்க. இதுல பாருங்க 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 55 இருக்கா. அப்ப இதுல எப்படி இருக்குது, இதுவும் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான். ஆனா இதுல 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்குது, இதுல பாதியில இருந்து ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி பாதியில இருந்து ஆரம்பிச்சோம்னா நம்ம எப்படி ஈஸியா ஷார்ட்டா போடுறது அப்படின்னாக்க இதுல வந்து நிறைய வே இருக்குது. நான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டான வே தான் நான் இப்போ சொல்ல போறேன், கவனிச்சுங்க. இது வந்து 2018ல வந்த क्वेश्चन, குரூப் 2ல பாத்துங்க. இப்ப பாருங்க, இது வந்து நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி அன்சோன் போட்டு இங்க பிளஸ் போட்டு 53 இந்த பிளஸ் போட்டு ஒரு நம்பர் வந்தாலே அது வந்து என்ன கிடையாது, எத்தனை உறுப்புகள்ங்கிறது கிடையாது. இதுல உள்ள ஒரு நம்பர் தான் இது. லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். இது முதல் உறுப்புனா இது கடைசி உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா. இது கடைசி உறுப்பு. இதே வந்து எப்படி மீன்ஸ் இது வந்து கடைசி உறுப்புன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு என்னங்கிறத நம்ம சில சமயம் எடுப்போம் இல்லையா. அப்ப என்னன்னு எப்படி எடுக்கிறது, இல்ல இதை லாஸ்ட் டேர்ம்ங்கிறத என்னன்னு எடுப்போம், இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத என்னன்னு எடுப்போம். இதை எப்படி எல்லா என்னான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல பிளஸ் வந்துச்சுன்னா அது எல் லாஸ்ட் டேர்ம், பிளஸ் வராம 53 டேர்ம்ஸ் 53 உறுப்புகள் அப்படின்னு வந்துச்சுனாக்க அது எண்ணு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல வந்து 31 33 53 என்ற தொடரில் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இந்த மாடல்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். 1ல இருந்து 1 பிளஸ், இப்ப அப்படிதானே இருந்திருக்கும், 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் and so on பிளஸ் 53ல மைனஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் and so on பிளஸ். இப்ப 31க்கு முன்னாடி இருந்த ஒற்றைப்படை எண் என்னவா இருக்கும், 30 29 29. ஏன்னா 30ங்கிறது இரட்டைப்படை எண். அப்ப 29 நாம எடுத்துக்க வேண்டிய எண். ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சீங்க. இப்ப இது ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுங்க, நமக்கு இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் உள்ள அளவு தான் நமக்கு வேணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற பார்ட். இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இப்ப 5 மீட்டர் அப்படின்னாக்கா இந்த மீட்டர் இந்த பார்ட் தான் நமக்கு வேணும். அப்ப என்ன செய்யலாம்,
இதுல இருந்து இது வரைக்கும் 5 மீட்டர்ல இந்த மீட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 2 மீட்டர் வச்சுங்க. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள மீட்டரை சப் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது இந்த பார்த்து நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இப்ப 1ல இருந்து 53 வரைக்கும் உள்ள உறுப்புகள்ல 31ல இருந்து 53 வரைக்கும் உள்ளதை நம்ம சப் பண்ண போறோம். சாரி, 1ல இருந்து 29 வரைக்கும் உள்ள உறுப்புகளை சப் பண்ணிட்டோம்னா இந்த 31ல இருந்து 53 வரைக்கும் உள்ளது கிடைச்சிடும் இல்லையா, அதுதான். பாருங்க, இப்ப இதுல வந்து இது இந்த மாதிரி பிளஸ் வச்சோம்னா அது என்ன சொல்லிருக்கேன், லாஸ்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கேன், எல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதுக்கும் ஒரு ஃபார்முலா, ஈஸியான ஃபார்முலா தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். L plus 1/2 அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்கொயர் L plus 1/2 ஸ்கொயர். அதாவது இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் பாதியில இருந்து கேட்டிருந்தாங்கன்னா, 1ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா கிடையாது, பாதியில இருந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க. லாஸ்ட் டேர்ம் பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஈஸியா நம்ம மேல 1 கீழே 2 ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, லாஸ்ட் டேர்ம் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுல லாஸ்ட் டேர்ம் என்ன, 53 பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுல லாஸ்ட் டேர்ம் என்ன, 29 பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்ப பாருங்க, 53 பிளஸ் 1 என்ன, 54/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 30/2 ஹோல் ஸ்கொயர். இப்ப இத கேன்சல் பண்ணுங்க, 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 7 2 14, அடுத்து பாருங்க 15. இப்ப 27 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். இப்ப இத 27 2 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 7 7s are 49, பேலன்ஸ் 4, 2 7s are 14, 14 plus 4 எவ்வளவு, 18, 2 4s are 14, பேலன்ஸ் 1 5, 729, 729 minus 15 into 15 225. இப்ப பாருங்க, இதுல இத சப் பண்ணுங்க, 9ல 5 போயிட்டா பேலன்ஸ் 4, 2ல 2 போயிட்டா பேலன்ஸ் 0, 7ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5. அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். இப்போ இதுல என்ன கேட்டாங்க, இந்த தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னாக்கா, இந்த தொடருடைய கூடுதல் 504 தான் நம்மளுடைய ஆன்சர். 504, ஆப்ஷன் சி. சரியா? இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வந்து நமக்கு புக்ல இப்ப உள்ள நியூ எடிஷன்ல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இதே ஒற்றைப்படை எண்கள் 1ல இருந்து ஆரம்பிக்கிற क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n², அவ்வளவுதான். n², அதாவது ஒற்றைப்படை எண் 1ல இருந்து ஆரம்பிச்சு அதோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா n² முடிஞ்சிருச்சு. என்ன கண்டுபிடிச்சு என்ன இதுல அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளவுதான். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வகுப்புல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை பொது வித்தியாசம் பிளஸ் 1. இதுதான் நம்மளுடைய நம்பர், அதாவது n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதானே நம்ம அதை கூட்டி சொல்ல முடியும், அதுதான். இப்ப லாஸ்ட் டேர்ம் மைனஸ், அதாவது இதை நான் யாரும் சொல்ல மாட்டேன் ஃபார்முலா உங்களுக்கு மறந்துடுன்றதுக்காக, டைரக்டா சொன்னோம்னா மறந்துடுவீங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. லாஸ்ட் டேர்ம் என்ன, நம்மளுடைய லாஸ்ட் டேர்ம் என்ன, இந்த பிளஸ் வந்தாலே அது லாஸ்ட் டேர்ம், அப்ப 55 லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், அடுத்து வர ஃபோர்த் டேர்ம், அடுத்து ஃபிஃப்த் டேர்ம், அப்படி போகும் இல்லையா. அப்ப பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும், இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிச்சால் அதுதான் நமக்கான பொது வித்தியாசம். இரண்டாவது உறுப்புல முதல் உறுப்பை கழிச்சாச்சுன்னா அதுதான் நமக்கான பொது வித்தியாசம். இரண்டாவது உறுப்பு என்ன, 3. 3ல 1 கழிச்சா மீதி என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அடுத்து பிளஸ் 1. அடுத்து சொல்லுங்க, 55ல 1 போயிட்டா பேலன்ஸ் 54/2 பிளஸ் 1. இப்ப கேன்சல் பண்ணுங்க, 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 27 plus 1 எவ்வளவு, 28. நமக்கான n எவ்வளவு, 28. அப்ப இந்த தொடர்ல 28 உறுப்புகள் இருக்கு. இந்த தொடர்ல மொத்தம் 1ல இருந்து 55 வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு, 28 உறுப்புகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, n². அப்ப n என்ன,
28 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் 8 8s are 64 பேலன்ஸ் 6 2 8s are 16 16 plus 6 எவ்வளவு 22 2 8s are 16 பேலன்ஸ் 1 2 2s are 4 plus 1 5 487 784 தான் நம்மளுடைய ஆன்சர் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ அவ்வளவுதான் இப்போ இன்னைக்கு இந்த கணங்களும் நம்ம ஒற்றைப்படை எண்கள்ல ரெண்டு மாடலும் பார்த்திருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம இயல் எண்கள் இருக்கு இல்லையா இந்த இயல் எண்கள் இந்த மாடல் பார்க்க போறோம் இதுவும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இந்த மாடல் நாளைய வகுப்புல பார்ப்போம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் உங்களுக்கு இந்த ஹோம்வொர்க் கொடுக்கறது கொஞ்சம் மறந்துட்டேன்ல அந்த மாடல்ல ஒண்ணு அதே மாதிரி போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் போட்டு பாருங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாடல்லே உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஹோம்வொர்க் தரேன் பாத்துங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்குது அதே மாடல் தான் 1 cube plus 2 cube plus 3 cube and so on என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14400 வரும் கூடுதல் 14400 வரும் கிடைக்கும் போட்டு பாருங்க மறக்காம போட்டு பாத்துருங்க ஒரே சம் மட்டும் போடுறதை விட அதே மாடல் இன்னும் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா ஸ்பீடு வரும் நல்லா பாத்துங்க அந்த क्वेश्चन இதேதான் 1 cube plus 2 cube plus 3 cube என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 14400 கிடைக்கும் நல்லா போட்டு பாத்துருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்